இங்க பாரு மச்சி, அந்த பொம்மை என் கப்பு எத்தனை வர நிக்கிறான். அது எத்தனை போய் வீட்டுல கூடு, ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அப்படியே காசு கறந்துரு. எங்க அப்பா டேனியல் சண்முக ரொம்ப உஷாரு மச்சி, கண்டுபிடிச்சிருவானே. கப்பு எத்தனை போறிய, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ சொல்ற, ஆனா ஒர்க் அவுட் ஆமான்னு தான் தெரியல. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணா பாரு, 500 ரூபாய் கொடுப்பாங்க. 50 பைசா கொடுக்குறதுக்குலாம் பாரு 500 ரூபாய்க்கு போட்டான். டே மச்சி, கப்பு எடுத்துன்னு வந்துட்டா. கப்ப வந்துச்சுடா. என்னடா கருப்பு கலர்ல இருக்குதா? டேய், அதர பைசு பழுகுது. இது எந்த காலத்துலடா குத்துது? எங்க தாத்தா மூட்டை தூக்குற போட்டியில வாங்கிட்டு. மூட்டை தூக்குற போட்டிலையா? சரி, இது புடி மச்சி. இப்ப இது எத்தனை போயிட்டு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சேன்னு சொல்லலாம், அதானே? நம்புவாங்களா? உங்க அம்மா எல்லாம் அசால்ட்டா நம்பிடும்டா. எடுத்துட்டு போடா. என்ன நம்பிடுமோ? ஏய், ஸ்கூல் போகாம என்னடா பண்றீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாங்கண்ணா. ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? யார்கிட்ட போய் சொல்றீங்க? எங்க பொறுக்கிறதுக்கு போறீங்க? பொறுக்கிறதுக்கு போறோம். அம்மா, ஏய், என்னடா ஒரு பெரிய மனுஷனை அடிக்கிற? நோ, ஏன்னா அவன் அச்சா ஒரு சின்ன பையனை கை நீட்டி அடிக்கிற. என்னண்ணா இதெல்லாம்? டேய், நான் எப்படா வச்சேன்? இவன் தானே என்ன அச்சான்? நாங்க அச்சேன், 4 அடி பல பலன்னு அச்சேன். எங்க அம்மான்னு சொல்ல போறேன். டேய் டேய் டேய், என்னடா இப்படி நடிக்கிற? ஐயோயோ, பல்லுல ரத்தம் வருது, நீ அச்சாடியில. அட அட அட, டேய், உலக மகா நடிப்பு நடிக்கிறீங்கடா. டேய் மச்சே, நீ போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்றா. உங்க அப்பா ஏற்கனவே 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. அவர் வந்து இந்த ஆள 2 அடி போட்டாதான் சரிப்பட்டு வரா. இந்த ஆளு. டேய், ஏன்டா இதை பெருசாக்குறீங்க? அவன் தான்டா அச்சான், நானாடா அச்சேன். ஐயோயோ, கண்ணை வேற வீங்கி போயிட்டு இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் குடிச்சாதான் சரியாகும் போல இருக்குது. ஐயோ, கண்ணுல வீங்கிச்சு. நான் போய் எங்க அப்பான்னு போய் சொல்றேன். தம்பி தம்பி வேணாடா. டேய், ஏன்டா தம்பி இதெல்லாம் ஏன்டா உங்க அப்பா கிட்ட சொல்ல போற? விட்றா. 50 50 100 100 50 150 கொடுத்தா விட்டுற போறான். நாங்க விட மாட்டோம், நான் சொல்றோம். ஆனா தம்பி, இனிமேல் நான் யாருக்குமே நல்லது சொல்ல மாட்டேன்டா. நீ எதுவும் சொல்லாத, காசை கொடு. 150 ரூபாய். 200 ரூபா தான்டா இருக்குது. எனக்கு 2 ஜூஸ் வேணும். அப்போ 150 50 200 அதை கொடு. இப்ப நீ போயிட்டு வா. காலம் ரொம்ப கெட்டு போச்சுடா. நாடு எப்படிதான் உருப்பட போகுதுன்னு தெரியல. நேதா, எப்பா சாமி ஆளை விடுறாரு. ஜூஸுக்கு 200 ரூபாய் தேர்ச்சி. மச்சி, இன்னைக்கு இதை வச்சு ஜூஸ் குடிச்சிடலாம். நாளைக்கு கப்பு எடுத்து மாட்டா? டேய் போடா, பாகவதர் என்ன சொல்லிக்கிறாரு? எதை சரியா இன்னைக்கே செய்ய அன்னைக்கே செய்ய சொல்லிக்கிறாரா இல்லையா? அவரா சொன்னாரா? இல்லையா பின்னா யூட்டன் வந்து சொல்லிட்டு வந்தாரு. உங்க அப்பா ஒரு ஊர் புழுவேன், நீ ஒரு ஆகாச புழுவேன். சரி ஊர்ல எப்ப நான் போயிட்டு வரேன். கட்ட முச்சிருவானா? அதெல்லாம் முச்சிருவான். யோ, போய் சிக்கன் பிரியாணி 3 வாங்கிட்டு வா. வீட்டுல சமைக்கல, பசி எடுக்குது. ஏன் வீட்டுல சமைக்கிறத வேற என்ன வேலை இருக்குது உனக்கு? ஏன் ஒரு நாள் வாங்கிட்டு தர மாட்டேன் கடையில? இது மாதிரி கடையில வாங்கி வாங்கி கொடுத்தா நீயே ஊதி போய்க்கிற, நீ பத்ததை ஊதி போய்க்குத. புள்ளிய கண்ணு வைக்கிறையா? என்னையா அப்ப நீ? என்ன அப்பனாக்கா வாங்கி போற எனக்கு தான் தெரியும் கஷ்டம். அம்மா, அப்பா கப்பு வாங்கிட்டேன். என்னடா கப்பு இத ஒன்னும் புரியல. ஐயோ, என் பிள்ளை கப்பு வாங்கிடுச்சு. ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சு வாங்கிட்டேன்பா. டே கண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஓட்ட பயணத்துல எத்தனை பேர் போவாங்க? எத்தனை பேர் ஒண்ணா என்ன இருக்குது? பிள்ளை ஜெயிச்சா அதை பத்தி பேசு. ஏய் இரு, எத்தனை பேர் ஓனாங்க சொல்றா? 5 பேர் வந்தாங்க. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இப்ப தாம்பா பெருமையா இருக்குது எனக்கும். ஒருத்தர் ஓடுவாங்க, அதை நான் தான் ஃபர்ஸ்ட் பேர் சொல்றேன்னு பார்த்தம்பா. உன் புத்தி எப்படின்னு எனக்கு தெரியுதுண்ணா. நீ திட்டு பையன், அழக பையன். அப்படியே டான் பேசி போறேன். எவ்வளவு அழகா இருக்குது பாரு கேக்குறதுக்கு. நான் பெத்த பிள்ளை பாரு, அப்படியே என் மூஞ்சி இருக்குது. அதான் ஸ்கூல் ஃபுல்லா கலாய்க்கிறாங்க. உன் மூஞ்சி சைஸ் தான் இருக்குது என் மூஞ்சா. அதெல்லாம் விடுறா. என்ன சொன்னாங்க வாத்தியார? இந்த ஸ்கூலுக்கே என்னால தான் பெருமைன்னு சொன்னாங்க. சூப்பர்ரா, இதத்தான் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தா? ஒரு நாள் நான் ஏன் கிளாஸ் படிச்சிருந்தேன், மண்டவாதியார் மாணிக்கங்கிறார்ல. ஆமா, அவர் என்ன பண்ணாரு? நான் சரியா படிக்கலன்னு நீயே உருப்பட மாட்ட, உன் வாரிசு உருப்படாதான்னு சொல்லிட்டாரு. அடங்கோயல, அந்த விட்டு சாமுதான் என் மண்டியிலே ஏறலையா? என்னடா அந்த பக்கம் திரும்பி பேசுங்கிறா? இல்ல சரி சொல்லு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? நான் வேணா மக்கா இருக்கலாம், நான் பிக்கிற போல சிங்க மாதிரி வளர்ப்பேன்னு சொன்னேன். இப்ப நீ சிங்கமா வந்து நிக்கிற. வளர்ப்பு என்னது? அதான் கப் அடிச்சுட்டு வந்து நிக்கிறான். வளர்ப்பு உண்டு தான் இருந்தாலும் பிரியாணி வாங்கி போடுச்சேன் நானு, அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. எப்பாப்பா, நீ பிரியாணி வாங்கி தரத்துல சொல்றது இருக்கட்டும். பசங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், காசு கொடுப்பா. ட்ரீட்டா? என்னடா ட்ரீட்? ஜூஸ் பிரியாணி தான். ஜூஸ் பிரியாணியா? சரி, அது கப்பு கூட. என்னடா இவ்வளவு பைசாக்குது? ஓ, அது புது மாடல்பா. புது மாடலா? என்ன கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறியா? ஒட்டுறக்குது, ஸ்டிக்கர் கிஞ்சி போய்க்குது. தொண்ணு கேள்விக்குதுங்கிறான் இந்த ஆள் வேற. நான் மச்சி கப்பாசிட்ட ஜாலி தான். ஏம்பா கப்பாச்சு இருக்கட்டான், பழைய கப்பு குத்துறாங்க என்ன பாத்தியா?
எங்க தாத்தா ஃபர்ஸ்ட் ஊத்துதுல. தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் குத்தா? ஆஹா, அவங்க தாத்தா இதே போல வாங்கிக்கிறாரு, அத சொல்றான் பொம்மை வாயன். யோ ஏதாவது கேள்வி கேட்டு இருக்காதையா, பசங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பியா, அதுங்க போய் ஜாலியா ஏதாவது சாப்பிட்டுட்டு வரட்டும். அப்ப ட்ரீட்டா மச்சி, பிரியாணி வாங்கி குத்துறா. இரா எங்க அப்பா நிறைய கொடுப்பாரு. குடுக்கத்துல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த கப்பை பார்த்தா ரொம்ப பாயசாக்குதா. நோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி அந்த கப்பை வாங்கினா தெரியுமா? குடுனா. நான் அவங்க அப்பா தானே, எனக்கு எவ்வளவு வயசு ஆகும் நீயே சொல்ல. என்ன ஒரு 50-55 ஆகும். என்னால ஓட முடியுமா? அது எப்படி முடியும்? மூச்சு வாங்கமே. மூச்சு வாங்கல. இவன் எத்தனை பேர் கூட ஓடனா? எத்தனை பேர் கூட ஓடணும்னு தெரியலையா? ஒரு 10 பேர் கூட ஓடனா? 10 இல்ல மாப்பிள, 5. ஆமா ஆமா, 5. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். 15 பேர் கூட ஓடிது ஜெயிச்ச கப்பு தானப்பா. ஆமாப்பா, நம்ம தனியா நம்புறடா, உன்னை நம்பாத நான் யாரு நம்ப போறேன்? அப்ப காசு கூட நான் பாவம் போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஆகுது குடிச்சிட்டு வரோம். இருப்பா, வாடா, நீ நானும் அந்த கம்பத்து வரைக்கும் ஓடி வரலாம். என்ன ஜெயிச்சேன்னு வச்சுக்கா, நான் உனக்கு 500 ரூபாய் தரேன். மச்சி. இவன் சொன்ன மாதிரி அவங்க அப்பா செம்ம உசாரம் தான். ஓடு மச்சி, உங்க அப்பா கூட தானே ஓட போறா. துட்டு வெடி பாதுங்க இதுங்க அப்பா. அப்போ போடா, உங்க அப்பா உன்னை நம்பவே மாட்டான். போ மச்சி போ, வெற்றியோட வா, நம்ம ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். ஆப்பிள் ஜூஸா? வாடா, ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பேன். 1 2 3. போப்பா, போய் பொறுமையா தொட்டு வாண்ணா. இவன் பஸ்ட் பிரேஸாப்பா, இது பஸ்ட் பிரேஸா? எங்க அப்பா தோக்க கூடாதுன்னு நான் தான் விட்டு கொடுத்துட்டான். அடா, இந்த காலகட்டத்துல இப்படியே போட்ட புள்ளியா? அவன் சொல்றத கேட்கும் போது அப்படியே உடம்பே சிலுக்குது. அது ஏதோ புழுது, அதுக்கேற்ற மாதிரி ஜாடா தட்டாத. யோ என் புள்ள அப்ப தோக்க கூடாதுன்னு விட்டு கொடுத்துருக்கான், இதுக்கு மேல என்ன பண்ணுவான் என் புள்ள? இவன் எனக்கு விட்டு குத்துக்கிறானா? இவன் கூட வர சொல்லலாம். ஐயோயோ, அவன் கூட என்னால ஓட முடியாது, அவன் பயங்கரமா ஓடுவான். டேய் எப்பா, என்னமா நடிக்கிறீங்கடா? இவனு பெத்தவன் நான்டா, இவன் எப்படி ஓடுவான்னு எனக்கு தானே தெரியும். எப்பா என்ன நம்பவே மாட்டேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு கஷ்டமா இருக்குதா? இன்னொரு வாட்டி ஓடலாமா வரியா? 100 வாட்டி ஓடினாலும் உனக்கு தான் நான் விட்டு கொடுப்பேன். அடா என் புள்ளனா என் புள்ளதான். அப்ப எப்படி அதே மாதிரி புள்ளிய வளர்த்துக்கிறான் பாரு. ஒரு நாள் ஸ்கூல் ஒழுங்கா வரான்டா அவன். வாங்க சார், வணக்கம். ஏண்டா நீ தான் தத்திலே பணம் உன் புள்ளி அது மாதிரி வளர்த்துக்கிற? என்ன சார், இப்ப கூட கப்பா சாந்துக்கிறேன்னா 15 பேர் கூட ஓடிய? 15 பேர் கூட ஓடி கப்படிச்சானா? இந்த கப்பு தான் சார் வாங்கிட்டு வந்தானே இப்பதான். இந்த கப்பா ரொம்ப பைசா இருக்குதா? நீங்க தான் குத்தாச்சிக்கலாமா ஓட்ட பயணத்துக்கு? டேய் என்னடா இது? டேய் குமார, நான் அப்பவே சொன்னேன்ல, போய் எல்லாம் சொல்லாத என்ன. இப்ப சாரே கேக்குற அளவுக்கு வந்து மாட்டீங்க பத்தியா? என்னடா சொல்றா? போ, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் உன் கதை. டேய் என்னடா கதை? அது ஒண்ணு இல்லைண்ணா, இவனை போட்டு இவன் வச்சிருந்தான். அல்றோம் ஏன்டா ஆள்றன்னு கேட்டேன். இவன் என்னத்தம்மா சொன்னா, உங்க வீட்டுல போயிட்டு கப்பை எடுத்துட்டு வாடா, நான் எங்க வீட்டுல காமிச்சு காசு ஏமாத்துறேன்ற மாதிரி சொன்னான். வாயில கூட 4 போட்டான் பாருங்க, வாய் வீங்கி போய் கிடக்குது இவனுக்கு. ஆத்தியாடம் பையன் பிராடு வேலையா? இவனா இவனுங்க என்ன கோத்து விடுறானுங்க, நம்ம ஐயா. நீ ஓட்ட பயணத்துல ஜெயிச்சேன்னு சொல்லும் போதே நம்ப முடியல, அவன் சொல்றது எப்படி நம்பாத இருக்க முடியும்? டேய் குமார, உன் கூட நாங்க சேர்ந்தா எங்களே கெட்ட பசங்க தான் நினைப்பாங்க. சார் நாங்க போறோம் சார், வாடா போலாம். ஆத்தியாடா, இது ஒரு பெரிய தேர்தல, அது சின்ன தேர்தல, உருப்படியா தான் போறீங்க. நாங்க போய்க்கிறோம் சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. பரவாயில்ல, இதாவது தேர்தா பார்க்கலாம். அப்படியே போட்டு பேச மேல வாங்கி தூண்டுருங்க. எப்பா சும்மா லேகம் கட்டிப்பா. என்னடா சொல்லலாம். எப்பா, எம்மா, ஐயோ, எப்பா, எம்மா.